அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே எல்லாருக்குமே உண்டு. ஸ்பெஷலாக முதல்ல எங்கள் ஜாதியை பற்றி பேசிடுறேன். டைரக்டர் ஜாதி சிவா. அவர் இந்த படத்தினுடைய கதையை சொல்லும்போது அப்படியே லைவாக அந்த கதையை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவர் சொல்லும்போது மாதிரி அப்படி ஒரு தான் மியூசிக் இமான் போட்ட மாதிரி அந்த விருன்னு தான் இருந்தது படம் பூராவுமே, அந்த கதை பூராவுமே. என்ன செகண்ட் ஹாஃப் பாதியில் நிறுத்திட்டு இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா அவர் சொல்லவே இல்லை இன்னும் அந்த செகண்ட் ஹாஃப் அந்த எண்டெல்லாம். பட் அவுட்லைன் தெரியும் அது எப்படி வரும்னு. மோஸ்ட்லி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் தான், வித் லவ். ஒரு ஃபேமிலியும் இருக்குது. அந்த ஃபேமிலியில் நானும் நடிச்சிருக்கேன். என்னை ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் சிவா கேட்டு என்னை சம்மதிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது தான் அவருடைய டேலண்ட் தெரிஞ்சது. அப்கமிங் டைரக்டர் மிகப்பெரிய அளவில் வளரணும் என்னோடய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கணேஷ் சார், அவர் விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் என்னாவே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் ஐஸ் வைக்கிறது அப்படி தான் பார்த்துருக்கேன். அப்படி தான் பார்த்துருப்போம் நம்ம நிறைய பேர். பிரமா பண்ணுறப்பா எது பண்ணாலும் ஆஹா ஓஹான்னு சொல்கிறது, கை தட்டுறது, இதெல்லாம் அந்த ஃப்ரெண்டு சும்மா ஒரு திசையில் மட்டும்தான் இவங்க வாழ்ந்துக்கிறதுக்கு தான் அது உதவும். ஆனால் குறைகளை சொல்லி அது அவங்க என்ன பண்ணுறாங்கிறது தூரத்துலேருந்து பார்க்குற நண்பர்கள் தான் என்றைக்குமே கூட இருப்பாங்க. அப்படி ஒரு நண்பராக தான் எனக்கு விஜய் சேதுபதி ஒரு நண்பராக தான் எனக்கு கணேஷ் சார் பட்டார். அவர் ஸ்பாட்டில் ரொம்ப அவர் பக்கத்திலே உட்காந்துருக்க மாட்டார், நான் டிஸ்டன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு மிஸ்ஸஸில் கணேஷும் எப்போவுமே அந்த டீமோடய ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒற்றுமையான ஒரு டீம். அந்த டீமே அந்த சிவாவுடைய அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், அந்த ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அதுக்கு அடையாளமாக தான் அவங்களுடைய யூனிஃபார்மும் இன்னைக்கு தெரியுது. அவங்களுடைய ஒற்றுமை தான். இந்த இன்றைய நாயகன் இமான் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஹை லெவலில் இருக்கார். ஒவ்வொரு பாட்டும் ஏதாவது ஒரு ஹைலைட் இருக்கணும்னு நினச்சி பண்ணுற ஒரு இமான். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்சியாக இருக்கணும்னு. அது ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஓப்பனிங் பல்லவி டைரக்டர்ஸ் கிட்ட விடுறதில்ல. உங்களுடைய கதையை சொல்லுங்கள், உங்களுடைய சீனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த பல்லவி கேட்சியாக போய் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்னா எப்படி இருக்கணும், அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி அமையணும் அப்படிங்கிறத மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இப்போ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதில் மிக முக்கியமானவர் இமான். அதுக்காக யுவபாரதியை தொல்லை பண்ணி வாங்கியிருக்காரு. சும்மா விருன்னு தான் இருக்குது சாங்ஸ் எல்லாம். அண்ட் ஆல் த பெஸ்ட் த ஹோல் டீம். அண்ட் மெயினாக விஜய் சேதுபதி பிகினிங் டேஸ்லேருந்து அவரை பார்க்குறோம். அவர் எந்த பாணியுமே பின்பற்றாமல் தனக்குன்னு ஒரு பாணி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருடைய பிகினிங்ஸ் டேஸ்லேருந்தே அவருடைய படங்களை பார்த்துட்டு வரேன். தனக்குன்னு ஒரு சின்ன ஏதாவது ஒரு தனி பாணி வேணும்னு நினைக்கிறவருது. டைட்டிலில் வேணும்னா சிவாஜி சாரோடைய ஆண்டவன் கட்டளை, ரஜினியோட தர்மதுரை எல்லாம் டைட்டில்ஸில் மட்டும் வேணா இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பாதிப்பு நமக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு அது ஒரு இமிட்டேஷனாக இருக்கக்கூடாது. நம்ம சுயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. அதுக்காக போராடக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஒவ்வொரு ஷாட்லேயும் அது அதை மனசில் நினச்சிட்டு தான் நடிக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அவர் இந்த லெவலுக்கு வந்திருப்பாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிகினிங் டேஸில் ஸோ அந்த நண்பர் விஜய் சேதுபதி அவருடைய டேலண்ட் நம்ம படங்களில் பார்த்தாலும் அவருடைய ஃபேன் ஆகிட்டேன். நானும் உங்களை மாதிரி தான். சரி, அவரோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது சரி அதை யூஸ் பண்ணிவிட்டு அவருடைய பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நன்றி. அதனால தான் நான் அவருடைய அண்ணன் வயசாக இருந்தாலும் அவரோட அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனிவே அந்த நடிகருக்கும் இந்த ஹோல் டீமுக்கு
இந்த படம் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.